உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க இருக்கிறீங்களா? அம்மா என்ன பாக்குறீங்க? வானத்துல கோள்கள் எல்லாம் சரியான பாதையில போயிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஐயா, என்னென்னமோ மிஷின் எல்லாம் வச்சு வானத்துல இருக்கிற கோல் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கே தெரியல, உங்களோட வெறும் கண்ணுக்கு தெரியுமா? என்ன நீங்க கதை விடுறீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடி இருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு என்ன தேடணும்? நீ மனசுல நினைச்சாலே போதும், நான் அங்க வந்து நிக்க போறேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா. இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த வீட்டுக்குள்ளார இன்னொரு விஷயமும் நடந்துக்குது. இங்க பாரு ராணி, இன்னைக்கு எதுக்காகவும் சித்தார்த்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லு. என்னத்துக்கோசரம் ஐயா? தமன்னா, அவன் ஒன்ன மட்டும் எதுக்கு தனியா வர சொல்லிருக்கான்? அது மட்டுமா, ஜான்சிக்கு வேற போன் பண்ணி டைம் சொல்லிருக்கான். என்ன தமன்னா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இருக்கிற டென்ஷன்ல எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் பேசாம வரீங்களா? என்ன இது தமன்னாவோட இன்னொரு நம்பர்ல இருந்து வருது? தமன்னா இங்க இருக்கா? என்ன சித்தப்பா, என்னாச்சு? சித்தப்பாவா? இங்க இருந்துகிட்டு அங்க எப்படி? ஐயோ சித்தப்பா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப போன் பண்ணேன். நீ என்ன தமன்னா சொல்ற? ஐயோ, உங்க கூட கிளம்பி வரப்போ லாராவை பார்க்க நான் ரூம்க்கு வந்தல. ஆமா, நீ கூட என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு உள்ள போனியே. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? சித்தப்பா, நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். தமனா, நான் சொல்ற மாதிரி உன் உருவத்துல போய் உங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பிளான் பண்ணிருந்தாலும் என்கிட்ட அவன் பாச்சா பலிக்காது. அவனை ஒரே போட்டு தள்ளி அவன் கதையை முடிச்சிட்டு வரேன். லாரா, அவன் ஏன் நம்பருக்கு தான் போன் பண்ணுவான். என் போனை நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட வேற நம்பர் இருக்கு. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரகுவரனும் என் கூட வரட்டும். நான் இறங்குறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடியே ரகுவரனை இறக்கி விட்டு தள்ளி நின்னு என்ன நடக்குதுன்னு பார்த்து உனக்கு போன் பண்ண சொல்றேன். சரி சரி, நீங்க ஏறு. போலாமா? போலாம் தமன்னா, வா. சித்தப்பா, நானும் நினைச்சுக்கிட்டு இச்சதாரி கிட்டே இச்சதாரிய பத்தி ஏதாவது உளறி கொட்டிட்டா என்ன பண்றது? ஐயோ, இப்பதான் லாரா என்னோட உருவத்துல போறாங்க. இப்ப இவ வேற நம்மள பாத்துட்டு பிரச்சனை ஆயிடுமே. இப்போ லாரா என்ன மாதிரி மாறி இருக்கா. என்ன மாதிரி மாறி அவ அப்படியே உங்க கூட வந்துட்டா.
நீங்க இப்ப லாரா கூட தான் இருக்கீங்க. ஐயோ, லாராவா நம்ம கூட வந்திருக்கா? சித்தப்பா, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணதே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான். ஐயோ, நல்ல வேளை. நாம ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருந்தா அவ்வளவுதான். இது நம்மள போட்டு தள்ளியிருக்கோம். சரிங்க சித்தப்பா, நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்பப்ப இந்த நம்பர்ல அப்டேட் பண்ணுங்க. சரி தமன்னா. வண்டியை நிறுத்துங்க. தாடிகாரன் எங்கேயாவது வெளியே போய் தொலைஞ்சிட போறான். கார்டன்ல இருக்கிறானான்னு பாப்போம். தாத்தா, என்னம்மா? தாடிகாரனை பாத்தீங்களா தாத்தா? இல்லையம்மா, எங்கேயாவது வெளியில போயிருப்பான். என்னம்மா விஷயம்? எப்போ கிளம்புனா? தெரியலையேம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? சித்தி, இங்க வாங்களேன். என்ன ராணி, தாடிகாரனை பாத்தீங்களா? இப்பதான் வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்கான். வேணா ஃபோன் பண்ணி பாரு. ஐயோ, போனே போக மாட்டேங்குதே. என்னம்மா ராணி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என்னத்துக்கோசரம் தாடிகாரனை வெளியே போவானான்னு சொல்றீங்க? ராணி, கண்டிப்பா இன்னைக்கு வானத்துல இருக்கிற கோள்களோட நகர்வு சரியில்லை. இல்ல, அதுக்கும் தாடிகாரன் வெளியே போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ராணி, அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆகாயம், பூமி, காத்து, நீர், நெருப்பு இதெல்லாம் வேற, மனுஷங்க வேற இல்ல. எல்லாமே ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு அடக்கம்தான். இவர் என்ன உலகத்துக்கே சிசிடிவி வச்சு நிறுற மாதிரி பேசுறாரு? நீ முதல்ல சித்தார்த்த இன்னைக்கு எங்கேயுமே போக வேணான்னு தடுத்து நிறுத்து. ஐயா, நான் சொன்னா அத்தை கேட்டுதான் தாடிகாரன் மறுவேலை பாப்பான். போ ராணி. என்னமோ சொல்றீங்க. என்னம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவர் சொன்னதை சொல்லி தாத்தாவை டென்ஷன் பண்ண வேணாம். அது ஒண்ணும் இல்ல தாத்தா, போன் போக மாட்டேங்குது, அதான் கேட்டேன். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி. சரி, நான் போய் வேலையை பாக்குறேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.